அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது ஆவணி மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுது. எங்க இருந்துன்னா கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆகுது. இந்த பெயர்ச்சியானது எந்த மாதிரியான மாற்றங்களை உலக ரீதியா பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் கேதுவோட இணையுது. அப்படிங்கும் போதுல வாழ்க்கை இழந்தவர்களுக்கு, அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இல்ல கணவனால் வேற ஏதோ ஒரு ரூபத்துல விபத்துகள் மூலியமா இறந்தவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு, அதாவது கணவன் இல்லாம இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு அரசாங்கமே ஒரு நல்ல ஒரு இது பண்ணி தரும், ஸ்கீமை உருவாக்கி தரும். காரணம் என்ன? சுக்கிரன் கேது சூரியனோட வீட்டுல இருக்கிறதுனால. சோ அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு இது வேலிட் ஸ்கீமை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் கேதுவின் இணைவானது ஐடி செக்டாரோட வீழ்ச்சியை குறிக்கும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நிறைய பிரச்சனையை கொடுக்கும். அதாவது இப்ப ஏஐ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு, எல்லாம் அதை வச்சு காமெடி பண்றாங்க, எல்லாம் ஓகே சூப்பர், அதெல்லாம் தப்பா சொல்ல மாட்டேன். ஆனா அதனாலேயே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏஐயாலே ஒரு பாதிப்பு ஏற்படுறது, இல்ல ஏஐ ஐடி செக்டாரே விழுந்து போறது, நிறைய பேர் ஐடில இருக்கிறவங்க திடீர்னு வேலை இழப்பு வர்றது. அதே மாதிரி சுக்கிரன் கேது. அப்ப நகைக்கடை இப்ப ரீசெண்டா கூட நம்ம பார்த்தோம் 8 கிராம் கோல்டு. சோ அந்த அமைப்புமே நிறைய நகைக்கடைக்காரர்களை ஏமாத்தும். போன சுக்கிர பெயர்ச்சியில அரசாங்கமே நகை சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். போன சுக்கிர பெயர்ச்சியில வேணா வீடியோ போய் பாருங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சியில இந்த 8 கிராம் கோல்டாலே நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும். 8 கிராம் கோல்டுன்னு சொல்ல முடியாது, இந்த நகையால நிறைய பாதிப்பு, ஏமாற்றத்தை கொடுக்கும் அளவுக்கு நகை கடைக்காரங்க நகை ஒரிஜினல் நகை எடு, டூப்ளிகேட் நகை எடு, எது தங்கம் எது பித்தளை அப்படிங்கிற நகைக்கடைக்காரங்களே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி கடன்ல இருக்கிறவங்க, கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பே சுக்கிரன் தான் முதல்ல உருவாக்கி தர்றாரு. ஏன்னா தன் தேவைக்கு அதிகமான வேலையை செய்யும் போதுதான் கடன் ஏற்படுது. சோ அந்த தேவைக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற கிரகம் சுக்கிரன். சோ இந்த கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பாதிப்பு, அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையோ இல்ல வேற எதுவும் முக்கியமா குறிப்பா ஹவுசிங் லோன், கார் லோன், இது ரெண்டுல பர்சனல் லோன் வாங்குறதுக்கு பாதிப்பு இருக்காது. ஹவுசிங் லோனும், கார் லோனும், பைக் லோன், இந்த லோன் வாங்கினவங்களுக்கு எல்லாம் நிறைய சிக்கல் இருக்கும். சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத ஃபுல்லா ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுவோம். சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மீன ராசி என்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறது உங்களுக்கு ஒரு இக்கட்டான காலகட்டம் தான் சொல்லலாம். காரணம் என்னன்னா, சுக்கிரன் 6ல் சஞ்சரிக்கும் போதுல மனஸ்தாபங்கள், பணத்தினாலோ பொருளினாலோ மனஸ்தாபங்கள் ஏற்படும். இதோட 6ஆம் அதிபதி ஆச்சு, 8ஆம் அதிபதி 6ல உட்கார்றாரா, அப்ப வழக்கினால் தண்டனை கிடைப்பது. ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குல நீங்க இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எதிராக வந்து தண்டனை பெறும் காலகட்டம். 3ஆம் அதிபதி போய் 6ல இருக்கு. அப்ப பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இந்த பிறருக்காண்டி கடன் வாங்கி ஜாமீன் வாங்கி கொடுப்பீங்களா, அந்த ஜாமீன் கையெழுத்து போட்டதுனால உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது, நீங்க அந்த பணத்தை கட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி மாத்துறது, இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இப்ப நடக்கும். சோ செல்வம் சம்பந்தப்பட்ட அமைப்புல பணம் பொருள் சம்பந்தப்பட்ட அமைப்பு, நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல மீன ராசிக்காரர்கள். இதோட கேதுவோட சேர்றதுனால ஏமாந்து போறதுதான் யதார்த்தமா நடக்கும். ஏமாந்து போறதுன்னா எப்படி? இது அதிகப்படியான பேருக்கு நான் சொன்னேன், 3ஆம் பாவாதிபதி 6ல உட்காருது. அப்ப ஜாமீன் கையெழுத்து போட்டு எப்பயோ ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க, அதுக்கு இப்ப வந்து அந்த ஆள் பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டா நீ கட்டு அப்படிங்கிற மாதிரி உங்க பக்கம் இதாயிரும். இப்ப அதே ஒரு கோர்ட்ல கேஸா நடந்தீங்கன்னா அதுக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கிற மாதிரி, நீங்க பணம் கட்டுற மாதிரி அமைப்பு வரும். அதே மாதிரி நகை கடன் வாங்கியிருப்பீங்க, நகை மூலியமா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நகையை ஏலத்துல எடுக்கிற மாதிரி சூழ்நிலை, அதாவது என்னால கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து யாரோ ஒருத்தவங்க ஏலத்துல எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பொதுவா நகை சம்பந்தப்பட்ட அமைப்பு, பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது தவிர்த்துக்கிறது நல்லது. சுப நிகழ்ச்சிகளா கலந்துக்காம இருக்கிறது இந்த ஒரு மாசத்துக்கு, இந்த சுக்கிர பயிற்சி முடியிற வரையுமே கண்டும் காணாம ஓடி போயிருங்க. என்னங்க ராசியில சுக்கிரன் உச்சமாகும் 6ல போய் உட்கார்றது, அப்ப எனக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. காரணம் என்னன்னா, உங்க ராசியில சனி பகவான் சஞ்சாரிக்கிறார். அவர் யாரு? ரொம்ப கஷ்டப்படுறவர். கஷ்டப்படுறவனுக்கு சுகவாசி தான் எதிரி. அந்த சுகவாசி 6ல போய் உட்காரும்போது என்ன ஆகும்? சுத்தமா முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். அதாவது இந்த காலகட்டம்ல ஒரு ரொம்ப ப்ரெஷரான காலகட்டமாவே இருக்கும். மதிப்பு மரியாதை கீழே போறது,
உங்கள் மரியாதைக்கு தகுந்த வேலையை பார்க்காம கீழே இறங்கி போறது. அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மாதவிடை ப்ராப்ளம், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, ஆண்களுக்கும் இந்த பாதிப்பு வரும், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. அதே மாதிரி யூரின் ட்ராக்ல பிரச்சனை வர்றது, கிட்னில பாதிப்பு வர்றது, இந்த தொண்டை அது என்னமோ தைராய்டு பிரச்சனை, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றது, இது எல்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் உங்களுக்கு வரும். ஸோ அதிகப்படியா அதே மாதிரி மூச்சு திணறல் ஏற்படுறது, வீசிங் மாதிரி ஏற்படுறது, இதெல்லாம் இந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்கனவே எனக்கு இருக்கு சார். அதே மாதிரி சுகர்னால இந்த ஒரு காலில் முள்ளு குத்தியோ இல்ல கையில முள்ளு குத்தியோ அதை சீல் பிடிச்சு கட் பண்றாங்க பாத்தீங்களா, கையை காலை, அதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டம். நான் யாரையும் பயமுறுத்தணுங்கிற நோக்கத்துல சொல்லல. இந்த காலகட்டம் 6ல சுக்கிரன் வர்றது உங்களுக்கு பத்தாது அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். 8ஆம் அதிபதி 6ல உட்காரும்போது விபரீத ராஜயோகம் வேலை செய்யாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. எல்லாருக்கும் எல்லா யோகமும் வேலை செய்யாது, உங்களுக்கு சுத்தமாவே வேலை செய்யாது இந்த அமைப்பு. சோ கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் இருங்க. எதிர்பாலினத்திடம் ரொம்ப ரொம்ப அமைதியா இருங்க. காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில தயவு செஞ்சு போகாதீங்க. அடுத்தவங்களுக்காண்டியும் போகாதீங்க. நீங்களே லவ் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அதை விட்டு தள்ளி நில்லுங்க. வீட்டுல இந்த காலகட்டத்துல இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. பேசினா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதே மாதிரி நிறைய பேர் குடும்பத்துல திருமணம் ஆக வேண்டிய திருமணங்களே நிக்கும். இப்ப என்கேஜ்மெண்ட் இப்ப ஆவணி மாசத்துல பேசியிருப்பீங்க. இந்த சுக்கிரன் உள்ள வரும்போதிலேயே நிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் அதாவது திருமண அமைப்பு, காதல் முறிவு எல்லாமே பாதிப்புல உண்டாகும். அப்படிங்கிற சுப நிகழ்ச்சிகள் தடை அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த சுக்கிரன் சிம்மத்துல போறது சுப நிகழ்ச்சிகளுக்கு தடை. ஸோ மோஸ்டா முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாதிரியான விஷயங்களையும் தவிர்த்துக்கிறது நல்லது. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்தா 1 மாசம் கழிச்சு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஐப்பசியில பாத்துக்குவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் நீச்சமாகும் போதையும் ஆமா, அடுத்தவங்க சுக்கிரன் நீச்சம் தானே ஆவாரு. அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்துல திருமணத்தை பத்தியே பேசாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நான் இப்ப சொன்ன எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். அதிகப்படியான பேர் நகை சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் இழப்பீடை ஏற்படுத்துவீங்க. பெண்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களிடம். அதே மாதிரி சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுனால விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய பாதிப்பு. ஐடில வேலை பார்க்குறவங்க, நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் குடும்பத்துக்குள்ள இந்த காலகட்டத்துல நிறைய தகராறு வரும். காரணம் என்னன்னா மனைவியின் சந்தேகங்கள். ஏன்னா மனைவி தானே சுக்கிரன், அவங்க ஆரம்பம் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் உங்க மேல. கேதுவோட இணையராது, குழப்பங்கள் வருது, சந்தேகம் வருது. நீங்க தப்பான ஒண்ணுமே இல்லாத விஷயத்த அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு உங்களை தப்பானவன் நெகட்டிவா ஃப்ரேம் பண்றது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. சாயங்காலம் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில போகாம இருந்தா நல்லது. எல்லாம் வீட்டை விட்டு வெளியில போறீங்களா, அது உங்க மனைவியும் சேர்த்து கூட்டிட்டு போக முடிஞ்சா கூட்டிட்டு போங்க, இல்லாட்டி கணவனையும் சேர்த்து கூட்டிட்டு போக முடிஞ்சா கூட்டிட்டு போங்க. இல்லாட்டி அதை ஒரு புதுசா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி இது பண்ணிடுவாங்க. நிறைய பேர் இந்த நேரத்துல புரியாம தான், அதாவது உங்களோட பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் வந்து புரியாம தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெற்றோர்களிடம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது. தாயாரா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் உடல்நல பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆனா தேவையற்ற விஷயங்கள், பணத்தை ஏமாறுவாங்க அவங்க. யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து ஏமாறுற அமைப்புகள்லாம் நடக்கும். அதாவது பையனை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன், இப்போ உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி அவங்க பணத்தை கொடுத்து ஏன்னா ராகு 12ல இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்துல உங்களால வெளிநாடு போக முடியாது. அதே மாதிரி சுக்கிரன் 6ல இருக்குங்கிறனால இந்த ஆசை காட்டி ஏமாத்துறது, உங்க பெற்றோர்களை ஆசை காட்டி இந்த நேரத்துல ஏமாத்துவாங்க. ஸோ வெளிநாடு போற அமைப்பு தரேன், அப்படி தரேன், இப்படி தரேன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்ப வேண்டாம். அதே மாதிரி ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி நகைக்கடை, அடகுக்கடை, வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் நகைக்கடையிலயோ அடகுக்கடையிலயோ இல்லாட்டி ஏசி மெக்கானிக் சம்பந்தப்பட்ட அமைப்புலையோ, கார் ஷோரூம்லயோ, பைக் ஷோரூம்லயோ, இல்லாட்டி ஐடி செக்டர்லயோ சிஸ்டம் ரிலேட்டடா வேலை பார்க்குற மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது சாதாரணமா கிடைக்கிற மாதிரி அமைப்பு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நிறைய பேர் வேலைக்கு போறதா இருந்தா போகலாம். சரிங்களா? வெளிநாடை பத்தி இப்ப சிந்தனை பண்ண வேண்டாம். அதே மாதிரி திருமணத்தை பத்தி இந்த காலகட்டத்துல சிந்தனை பண்ண வேண்டாம். அப்படி சிந்தனை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே பாதிப்பாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குழந்தைகள் விஷயம் ரொம்ப ரொம்ப கவனம். குழந்தைகளுக்கு எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் வேண்டாம். இல்லாட்டி அதனாலேயே நீங்க கடனாளி ஆயிடுவீங்க. குழந்தைகளை பிரியிற நேரம் வரும். அதாவது இப்ப ஹாஸ்டல்ல அனுப்புற மாதிரி, இல்லாட்டி திருமணம் பண்ணி கொடுக்குறேங்கிற பேர்ல பெரும் கடனை வாங்கி வச்சுட்டு இது பண்ற மாதிரி. நான் கூட ஆரம்பத்துல சொன்னேன், சுப நிகழ்ச்சிகள் தடைபடுறது, அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா மொபைல் செயலிகள் மூலியமா தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். சுக்கிரன் கேது
மொபைல் செயலிகள் தேவையில்லாத வதந்திகளை உங்களுக்கு மொபைல்ல சொல்றதுனாலயும் இல்ல யாரோ ஒருத்தர் உங்க நண்பர்கள் சொல்றதுனாலயோ தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். சோ நீங்க கஷ்டப்பட்டு செலவு பார்த்து பண்ண ஒரு விஷயத்த திடீர்னு நிறுத்தி கொண்டு போற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் ஏற்படும் போதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி உற்றார் உறவினர்கள்ட்ட எந்த ஒரு ஆலோசனையும் இந்த காலகட்டத்துல கேட்க வேண்டாம். அப்படி கேட்டீங்கன்னா அவங்க நல்ல யோசனை தான் சொல்லுவாங்கிறதுல உறுதியா சொல்ல முடியாது. எல்லாமே நெகட்டிவாவும் பாதிப்பாவும் தான் சொல்லுவாங்க இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது. சோ இந்த அமைப்பானது உடல் ரீதியா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, மன ரீதியா எந்த பிரச்சனையும் இல்ல, தாய் தந்தையரோட உடல் நலம்லாம் நல்லா இருக்கும். ஆனா சுப நிகழ்ச்சிகள் எதையும் நடத்த விடாது. அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பாதிக்கும். மற்றவங்களுக்கு வேலையை கொடுக்கும்னா உங்களுக்கு வேலையை பாதிக்கும். ஏன்னா சனி தான் வேலைக்காரன். அந்த வேலைக்காரனுக்கு வேலையை மட்டும் கொடுக்கக்கூடாது. சோ எந்த ஒரு வேலையும் இல்லாம பைத்தியக்கார மாதிரி ஒரே ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்கேன் அப்படின்னு நீங்களே உங்களை வாய் விட்டு சொல்லிடுவீங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலை வரும். பொருளாதாரம் நெருக்கடியாகும். கையை பிடிக்கும், இறுக்கி பிடிக்கும். அதே மாதிரி தந்தையிடம் வாக்குவாதம் வளரவும் வாய்ப்பு இருக்கு. அப்பா கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போற அமைப்பும் இதுதான். அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குறுகிய காலம் வந்து ஒண்ணு வெளியூருக்கு போய் இருப்பீங்க, இல்லாட்டி மாமா அப்பா சித்தப்பா இந்த மாதிரி அவங்களோட வீட்டுல போய் ஸ்டே பண்ற சூழ்நிலை வரும். சோ கொஞ்ச காலம் தாய் தந்தை பிரியிற சூழ்நிலை வரனால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட நிதானமா இருக்கிறது நல்லது. இல்லாட்டி தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுட்டு போய் பிரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கண்டிப்பா மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஒண்ணு உடைஞ்சு போகும், இல்ல தொலைஞ்சு போகும். பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படும். ஜாமீன் போடுற அமைப்பு ஒண்ணு உங்களுக்கிட்ட யாராவது ஜாமீன் போட்டு ஏமாத்திருப்பாங்க. உங்கள்கிட்ட பணம் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. இல்ல நீங்க பணத்தை கொண்டு போய் கொடுக்குறேன்னு அதாவது நீங்க யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அவங்க ஏமாத்துவாங்க. சோ மொத்தத்துல இந்த நம்பிக்கை சப்போர்ட்டா இருந்தவங்க இந்த காலகட்டத்துல ஏமாத்துவாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பா அது நடக்கும். அது உங்க லைஃப்ல பாப்பீங்க. அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களால் தேவையில்லாத மனக்கசப்புகளும் பிரச்சனைகளும் ஏமாற்றமும் அடைவீங்க. இன்னும் சொல்ல போனா லவ் ஃபெயிலியர் ஆகுறது இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு. அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல தலையில கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது வரும்போதுல ராசிக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் எப்போல்லாம் மாசத்துல ஒரு வாட்டி தான் ஜாயின் ஆவார். எப்போல்லாம் சுக்கிரனோட இணைவாரு. இப்ப அடுத்த அமாவாசைக்கு இணைவார். இன்னையில இருந்து 14 நாள். அப்ப குழந்தைகளுக்கு அந்த காலகட்டத்துல தலையில ஏதாவது பாதிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள். சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மத்தபடி எந்த பாதிப்பும் இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கு. அதே மாதிரி பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்புல எந்த குறையும் வராது. கல்லூரி மாணவர்கள் இந்த காலகட்டத்துல தேவையில்லாத சிந்தனைகளில் இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி சூழ்நிலை வரும். கவனமா இருங்க. உங்களோட லவ்வை பத்தியும் சிந்தனை பண்ணாதீங்க, அடுத்தவங்களோட லவ்வை பத்தியும் உங்க வேலை என்ன? படிக்கிறதுனா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். அப்படி போனா லைஃப் நல்லா இருக்கும். இல்லாட்டி தேவையில்லாம நீங்க வீரர் சூரர் அப்படின்னு சொல்லி ஏதாவது யாராவது ஒருத்தன் பில்டப் பண்ணி விட்டு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி பண்ணி விட்டு போயிடுவாங்க. சோ எதுலையுமே முன் அவசரம் இருக்கக்கூடாது. நிறுத்தி நிதானமா எந்த ஒரு வேலையும் செஞ்சாலும் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி தொழில்துறையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு. வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணுங்க. சரிங்களா? மற்றபடி வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.